ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அதாவது கற்றலுக்கான மதிப்பீடு, இந்த பேப்பரில் வர 1 மார்க் கொஷின் எம்சிக்யூ டைப்பில் வரதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த பார்ட் ஏ 1 மார்க் கொஷின். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஃபஸ்ட்டு கொஷின் இஸ் சோஷியோமெட்ரிக் இஸ் அ இல்லைனா அண்ட் டேஷ் டூல். என்ன டூல் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் பி எவால்வேஷன் டூல். சமூக அளவுகோல் என்பது ஒரு டேஷ் கருவி ஆகும். ஸோ இது ஆ வரும், மதிப்பீட்டு கருவி. நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் தியரி ஃபோக்கஸஸ் ஆன் அப்சர்வபிள் பிஹேவியரல் சேஞ்ச். எந்த தியரி பிஹேவியரல் சேஞ்சை வந்து சொல்லுதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் பிஹேவியரிசம். ஸோ டேஷ் கோட்பாடு கவனிக்கத்தட்ட நடத்தை மாற்றங்களை கொண்டது. பார்த்தீங்கன்னா இங்கே இ நடத்தை வாதம். நெக்ஸ்ட் இஸ் டேஷ் ஸ்கேல் இஸ் யூஸ் டு மெஷர் ஒன்ஸ் ஆட்டிடியூட். ஒருத்தரோட ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு போத் த்ரஸ்டன் அண்ட் லைக்கட், இதில் ரெண்டுமே வரும். ஸோ போத் இங்கே வந்து இ ஆப்ஷன் வரும், மேற்கூறிய இரண்டும். நெக்ஸ்ட் இஸ் த வேர்ட் டிஸ்லெக்ஷியா கேம் ஃப்ரம் டேஷ் லாங்குவேஜ்னு கேட்குறாங்க. இட் இஸ் பி கிரீக். டிஸ்லெக்ஷியா எனும் சொல் டேஷ் மொழியிலிருந்து தோன்றியது, கிரேக்க மொழி. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா த டேஷ் டிட்டர்மைன்ஸ் த வித் ஆஃப் த ப்ராபிலிட்டி, நார்மல் ப்ராபிலிட்டி கர்வ்னு வரும். த ஆன்சர் வில் பி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இயல்நிலை பரவல் வளைகோட்டின் அகலத்தை டேஷ் தீர்மானிக்கிறது, இ தரவிலக்கம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2024 கொஷின்ஸ், த எவால்வேஷன் தட் மானிட்டர்ஸ் லேர்னிங் ப்ராக்ரஸ். பார்த்தீங்கன்னா ஏ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். ப்ராக்ரஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம். கற்றல் முன்னேற்றத்தினை கண்காணிக்கும் மதிப்பீடு பார்த்தீங்கன்னா வளர்நிலை மதிப்பீடு. ரெண்டாவது, த பேசிஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இன் த ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் இஸ் ஃப்ரேம்ட் அண்டர் த தியரி ஆஃப். எந்த தியரினா பெஞ்சமின் ப்ளூம். பாரம்பரிய வகுப்பறையில் அடைவு சோதனையை கட்டமைப்பதற்கான அடிப்படையானது டேஷ் கோட்பாட்டின் கீழ் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா பி. ஸோ இங்கே ஆ வரும், பெஞ்சமின் ப்ளூம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ கீழ்கண்ட தரவின் இடைநிலை அளவு காண்க. ஸோ இது ஈஸி ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும், அதாவது லோவர்லேருந்து ஹையர் வேல்யூக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 5, 10, 15, 12, 22ன்னு வரும். ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மிடில் வேல்யூ. ஸோ மிடில் வேல்யூ இந்த இடத்துல வராது, ஏன்னா 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் இருக்கனால டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் வரும். ஸோ அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ண பின்னாடி உங்களுக்கு இருக்க அப்ராக்சிமேட் அந்த மிடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. So the answer will be 12. Next, validity of a test refers to கேட்குறாங்க. It refers to accuracy. ஒரு தேர்வின் ஏற்புடைமையை இதனை குறிக்கிறது, என்னன்னா துல்லியம். The word assess is derived from the word பார்த்தீங்கன்னா it is derived from Latin. மதிப்பீடு என்ற சொல் டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது, லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட்டு திருப்பி அதே கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ஏ லத்தீன், இந்த இடத்துல லத்தீன் வரும். நெக்ஸ்ட் இஸ் டேஷ் ரெஃபர்ஸ் டு சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட் தட் கவர்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் மெஷர் பண்ணுறது நம்ம கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா சி. ஸோ இ தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு, அதுதான். Dash is a set of written question usually highly structured for self-reporting. கேள்வித்தாள். So questionnaire is a set of written question usually highly structured for self-reporting. அதாவது dash என்பது பொதுவாக சுய அறிக்கைக்காகவும் மிகவும் கட்டமைக்கப்பட்டு எழுதப்பட்ட கேள்விகளின் தொகுப்பு அப்படின்னா கேள்வித்தாள். நெக்ஸ்ட் பாருங்க, dash is the evidence of casual factors to the attainment of objectives. பார்த்தீங்கன்னா B validity. டேஷ் என்பது குறிக்கோள்களை அடைவதற்காக சாதாரண காரணிகளின் சான்றாகும். பார்த்தீங்க அப்படின்னா பி
ஏற்புடைத்தன்மை. Fifth, a measurement gauging the rate of response appearance within a data set is known as frequency distribution. தரவு தொகுப்பிற்குள் பதில் தோற்றத்தின் வீதத்தை அளவிடும் அளவீடு டேஷ் என அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா டி. நிகழ்வெண் பரவல். நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் டு மானிட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் டு ப்ரொவைட் ஆன்கோயிங் ஃபீட்பேக்காக. கற்றலின் போது உருவாக்க மதிப்பீடு என்பது மாணவர்களின் கற்றல் செயல்களை கவனித்து பின்னூட்டம் அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் இன் அசஸ்மெண்ட் இஸ் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வரும். ஆல் ஆஃப் த அபவ். ஃபார்மேட்டிவ் ரேதர் தேன் சம்மேட்டிவ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங், நாட் டு ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃபார் எவாலுவேட்டிங் ஆர் கிரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கேயும் மேற்கண்ட அனைத்தும் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் தான். நெக்ஸ்ட் த லைக் அண்ட் டிஸ்லைக் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் மெஷர்டு பை சி ஆட்டிடியூட் ஸ்கேல். தனி நபரின் விருப்பம் மற்றும் வெறுப்புகளை அளவிடுதல் கீழ்கண்டவற்றுள் எவற்றில் சாத்தியம் பார்த்தீங்கன்னா அணுகுமுறை சோதனை மூலம். டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இஸ் பார்த்தீங்கன்னா பி டு ஐடென்டிஃபை த லேர்னிங் டிஃபிகல்ட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். குறியீட்டு கண்டறியும் சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கற்றலில் உள்ள சிரமங்களை கண்டறிய. நெக்ஸ்ட் கார்லேஷன் அனாலிசிஸ் is to see the relationship between the research variables. சார்பு பகுப்பாய்வு என்பது ஆய்விற்குட்பட்ட மாறிலிகளின் தொடர்பினை கண்டறிவது. ஸோ that's it. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.